தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஷாலோம், வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர்களே, இந்த மரியாதைக்குரிய சபையின் முன் நிற்க எனக்கு பெருமையாகவும் கௌரவமாகவும் உள்ளது. நான் இந்தியாவின் பிரதமராகவும் ஒரு பண்டைய நாகரிகம் மற்றொரு பண்டைய நாகரிகத்துடன் உரையாற்றும் ஒரு பிரதிநிதியாகவும் வந்திருக்கிறேன். நான் என்னுடன் 140 கோடி இந்தியர்களின் வாழ்த்துக்களையும் நட்புறவு மற்றும் மரியாதையையும் கொண்டு வந்திருக்கிறேன். சபாநாயகர் அவர்களே, உங்கள் அன்பான அழைப்பழைப்பிற்கு மிக்க நன்றி. இந்த கினேசத்தை இந்திய வண்ணங்களில் டெக்கரேட் செய்ததற்கு நன்றி. ஒரு கினேசத் சபாநாயகர் முதன்முறையாக இந்தியாவுக்கு வருகை தந்தது 3 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் இந்தியாவுக்கு வந்தபோது நடந்தது. உங்களால் தான் முதல் இந்திய பிரதமராக இந்த மரியாதைக்குரிய அவையிடம் பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. 9 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரேலுக்கு வந்த முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை நான் பெற்றேன். நான் மீண்டும் இங்கு வந்துள்ளதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்தியா இஸ்ரேலை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்த அதே நாளில்தான் நான் பிறந்தேன். செப்டம்பர் 17, 1950. அக்டோபர் 7ஆம் தேதி அன்று ஹமாஸ் நடத்திய மிருகத்தனமான பயங்கரவாத தாக்குதலால் உயிரிழந்த ஒவ்வொரு உயிர்க்கும், சிதைந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்திய மக்களின் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களின் துயரம் எங்களுக்கு புரிகிறது. உங்களது துயரத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த தருணத்திலும் அதற்கு அப்பாலும் இந்தியா உறுதியாகவும் முழு மனதோடும் இஸ்ரேலுடன் நிற்கிறது. எந்த காரணமும் பொதுமக்களை கொள்வதை நியாயப்படுத்த முடியாது. பயங்கரவாதத்தை எந்த ஒரு செயலும் நியாயப்படுத்த முடியாது. இந்தியாவும் நீண்ட காலமாக பயங்கரவாதத்தின் வலியை தாங்கியுள்ளது. 26/11 மும்பை தாக்குதலையும் இஸ்ரேலிய குடிமக்கள் உட்பட அப்பாவி உயிர்கள் பலியானதையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். உங்களைப் போலவே பயங்கரவாதத்திற்கு எதிராக நாங்கள் கடுமையான நிலைப்பாட்டை கொண்டுள்ளோம். அதில் எந்தவித சமரசமும் இல்லை. பயங்கரவாதம் என்பது சமூகங்களை நிலையற்றதாக்குவது, வளர்ச்சியை தடுப்பது மற்றும் நம்பிக்கையை அழிப்பது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. பயங்கரவாதத்தை ஒடுக்க வேண்டுமெனில் தொடர்ச்சியான மற்றும் ஒருங்கிணைந்த உலகளாவிய நடவடிக்கை தேவை. ஏனென்றால் பயங்கரவாதம் எங்கு நிகழ்ந்தாலும் அது எல்லா இடங்களிலும் அமைதியை அச்சுறுத்துகிறது. அதனால்தான் நிலையான அமைதிக்கும் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கும் பங்களிக்கும் அனைத்து முயற்சிகளையும் இந்தியா ஆதரிக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் ஏப்ரஹாம் அக்கார்ட்ஸை நிறைவு செய்த போது உங்கள் தைரியத்தையும் தொலைநோக்கு பார்வையையும் நாங்கள் பாராட்டினோம். நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டிருந்த பகுதிக்கு அது ஒரு புதிய நம்பிக்கையின் தருணமாக அமைந்தது. அப்போதிலிருந்து நிலைமை கணிசமாக மாறிவிட்டது. இந்த பாதை இன்னும் சவாலானது. எனினும் அந்த நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்வது முக்கியம். UN பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் அளித்த காசா அமைதி முயற்சி ஒரு வழி வகுக்கிறது. இந்த முன்முயற்சிக்கு இந்தியா தனது உறுதியான ஆதரவை தெரிவித்துள்ளது. பாலஸ்தீன பிரச்சனையை தீர்ப்பது உட்பட இப்பகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இது ஒரு நியாயமான மற்றும் நீடித்த அமைதிக்கான நம்பிக்கையை வழங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நமது அனைத்து முயற்சிகளும் ஞானம், தைரியம் மற்றும் மனிதநேயத்தால் வழிநடத்தப்படட்டும். சமாதானத்திற்கான பாதை எப்போதும் எளிதானது அல்ல. ஆனால் இந்த பகுதியில் உரையாடல், அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக இந்தியா உங்களுடனும் உலகோடும் எப்பொழுதும் இணைந்து இருக்கும். இந்தியா இஸ்ரேலின் உறுதிப்பாடு, துணிச்சல் மற்றும் சாதனைகளுக்கு மிகுந்த மரியாதை செலுத்துகிறது. நாம் இப்பொழுது அல்ல, 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக இணைந்து இருக்கிறோம். தல்முட் ரெக்கார்ட்ஸ் பண்டைய காலங்களில் இந்தியாவோடு நடைபெற்ற வர்த்தகத்தை பதிவு செய்கிறது. யூத வணிகர்கள் மத்திய தரைக்கடலை இந்திய பெருங்கடலுடன் இணைக்கும் கடல் வழித்தடங்களில் பயணம் செய்தனர். அவர்கள் வாய்ப்பு மற்றும் கண்ணியத்தை தேடி வந்தனர். இந்தியா வந்த பிறகு அவர்கள் எங்களுள் ஒருவராகவே ஆகிவிட்டனர். யூத சமூகத்தினர் இந்தியாவில் துன்புறுத்தல், பாகுபாடு என்ற அச்சமின்றி வாழ்ந்து வந்தனர். அவர்கள் தங்கள் நம்பிக்கையை நிலைநாட்டி சமூகத்தில் முழுமையாக பங்கேற்றுள்ளனர் என்பது எங்களுக்கு பெருமைக்குரிய விஷயம். மகாராஷ்டிராவின் பெனே இஸ்ரேல், கேரளாவின் கொச்சி யூதர்கள், கொல்கத்தா மற்றும் மும்பையின் பக்தாதி யூதர்கள் மற்றும் வடகிழக்கின் பெனை மெனஷே ஆகியோர் இந்தியாவை வளப்படுத்தி உள்ளனர். எனது சொந்த மாநிலமான குஜராத்தில் பெனே இஸ்ரேலிய குடும்பமான மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெஸ்ட் ஒரு பள்ளியை அமைத்துள்ளனர். அது ஒரு சிறந்த பள்ளி என்று அனைவராலும் அழைக்கப்படுகிறது. எட்வின் மயர்ஸ் இந்திய திரைப்படத்துறையை வடிவமைத்தார். மேலும் இந்திய சினிமா வரலாற்றில் ஒரு மாபெரும் நபராக
இருந்தார். டாக்டர் ரூபன் டேவிட் அகமதாபாத்தில் உள்ள கங்காரியா ஜூவை நிறுவினார். நடிகர் டேவிட் ஏப்ரஹாம் சுல்கா மாமா டேவிட் என்று நாடு முழுவதும் பிரபலமானார். வால்டர் காஃப்மன் அகில இந்திய வானொலியின் பாடலை இசையமைத்தார். டேவிட் சசூன் பல நிறுவனங்களை உருவாக்கினார். அவை இன்றும் இந்திய சமூகத்திற்கு சேவை செய்கின்றன. மேலும் 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான போரின் போது லெப்டினன்ட் ஜெனரல் JFR ஜேக்கபன் வீரச் செயல்கள் அனைவராலும் அறியப்பட்டவை. அவர் ஓய்வு பெற்ற பிறகு அவருடன் நெருக்கமாக பணியாற்றும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. நாங்கள் இந்தியா இஸ்ரேல் உறவுகள், பிற விஷயங்கள் குறித்து பல நேரங்களில் கலந்துரையாடியுள்ளோம். மாண்புமிகு உறுப்பினர்களே, 20ஆம் நூற்றாண்டில் பல இந்திய யூதர்கள் இஸ்ரேலுக்கு குடிபெயர்ந்தனர். இன்று இங்கு ஒரு துடிப்பான இந்திய யூத சமூகம் உள்ளது. அவர்கள் நவீன இஸ்ரேலை உருவாக்க ஆய்வகங்கள், மருத்துவமனைகள், வகுப்பறைகள் மற்றும் போர்க்களத்திலும் பங்களித்துள்ளனர். இஸ்ரேல் தங்கள் தந்தை நாடு என்றும் இந்தியா தங்கள் தாய் நாடு என்றும் அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். அவர்களுக்கு என் பாராட்டுக்கள். இந்த நிலத்துடன் இந்தியாவின் தொடர்பு இரத்தத்திலும் தியாகத்தாலும் எழுதப்பட்டுள்ளது. முதலாம் உலகப் போரின் போது இந்த பகுதியில் 4000த்திற்கும் மேற்பட்ட இந்திய வீரர்கள் தங்கள் உயிர்களை அர்ப்பணித்தனர். 1918ஆம் ஆண்டு செப்டம்பரில் ஹைஃபாவில் நடந்த குதிரைப்படை தாக்குதல் இராணுவ வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க அத்தியாயமாக உள்ளது. ஹைஃபாவின் நாயகனாக கருதப்படும் தக்கூர் தல்பத் சிங் இந்த வரலாற்றின் அடையாளமாக உள்ளார். நான் சென்ற முறை இங்கு வந்தபோது இந்திய ராணுவ வீரர்களுக்கான ஹைஃபா நினைவு சின்னத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினேன். கடந்த மாதம் உலகம் இன்டர்நேஷனல் ஹாலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் டேயை கொண்டாடியது. ஹாலோகாஸ்ட் மனித குலத்தின் இருண்ட காலங்களில் ஒன்றாக உள்ளது. எனினும் அந்த மாதிரியான ஆண்டுகளில் கூட சில மனிதாபிமான செயல்கள் வெளிப்பட்டன. ஜாம் சாஹப் என்று அழைக்கப்படும் குஜராத்தின் மன்னர் யூத குழந்தைகள் உட்பட பல போலந்து குழந்தைகளுக்கு அடைக்கலம் அளித்தார். சமீபத்தில் மொஷவ் நெவதிமில் ஜாம் சாஹபின் சிலை திறந்து வைக்கப்பட்டதாக எனக்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த மரியாதைக்கும் நினைவுகளுக்கும் மிக்க நன்றி. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு பல இந்திய தலைவர்கள் இஸ்ரேல் மக்களுடன் ஒரு பிணைப்பை உணர்ந்தனர். 1950களில் பாலைவனத்தில் விவசாயம் மேம்படுத்துவதற்காக இஸ்ரேல் மேற்கொண்ட முயற்சிகள் குறித்து இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் நடந்த விவாதங்கள் அதற்கு ஒரு சாட்சியாக உள்ளன. இஸ்ரேலின் கிபுட்ஸ் இயக்கம், ஆச்சாரியா வினோபா பாவே, லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் போன்ற நமது தலைவர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. என் சொந்த மாநிலமான குஜராத்தில் தொடங்கி இப்போது இந்தியா முழுவதும் பர் டிராப் மோர் கிராப் என்ற அணுகுமுறை விவசாயத்தில் அற்புதங்களை செய்கிறது. 2006இல் நான் குஜராத் முதலமைச்சராக இஸ்ரேல் நாட்டிற்கு வந்தேன். பின்னர் 2017இல் பிரதமர் என்ற முறையில் நான் இஸ்ரேல் வந்தபோது இரு நாடுகளும் தங்கள் உறவை வேறு உயர்த்தின. அப்போதிருந்து நம் நட்பு அளவு மற்றும் எல்லைகளில் விரிவடைந்துள்ளது. மேலும் பல துறைகளில் இந்த உறவை மேலும் வலுப்படுத்த நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம். மாண்புமிகு உறுப்பினர்களே, கடந்த சில ஆண்டுகளாக இந்தியா உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதாரமாக இருந்து வருகிறது. விரைவில் உலக அளவில் முதல் 3 பொருளாதாரங்களில் ஒன்றாக நாங்கள் இருப்போம். அதே நேரத்தில் இஸ்ரேல் புதுமை மற்றும் தொழில்நுட்ப தலைமைத்துவத்தின் மையமாக உள்ளது. இது முன்னோக்கி போகும் ஒரு இயல்பான கூட்டணியாக உள்ளது. நாங்கள் வர்த்தகத்தை விரிவுபடுத்துவதற்கும் முதலீட்டை வலுப்படுத்துவதற்கும் ஜாயிண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை ஊக்குவிப்பதற்கும் உறுதி பூண்டுள்ளோம். கடந்த ஆண்டு கையெழுத்திடப்பட்ட இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தம் நமது வணிகங்களுக்கு நம்பிக்கையை வழங்கும். கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா பல நாடுகளுடன் பல முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்களை செய்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம், இங்கிலாந்து, ஐக்கிய அரபு மற்றும் ஓமன் ஆகிய நாடுகளுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் நமது இருதரப்பு பொருட்களின் வர்த்தகம் பல மடங்கு அதிகரித்துள்ளது. ஆனால் இது முழு வாய்ப்பினையும் பிரதிபலிக்கவில்லை. அதனால்தான் எங்கள் குழுக்கள் இன்னும் பலனளிக்கக்கூடிய ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு கடுமையாக உழைக்கின்றன. இது நமது வர்த்தக உறவுகளில் உள்ள பயன்படுத்தப்படாத திறனை உபயோகிக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடம் I2U2 கட்டமைப்பு போன்ற பல்வேறு வடிவங்களில் இந்தியா, இஸ்ரேல், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், அமெரிக்கா ஆகியவற்றுக்கு இடையேயும் நாங்கள் நெருக்கமாக செயல்படுவோம். பாதுகாப்பு நமது இரு நாட்டு நட்பின் மற்றொரு முக்கியமான தூண். கடந்த ஆண்டு நவம்பரில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பாக நாங்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டோம். இன்றைய நிச்சயமற்ற உலகில் இந்தியா மற்றும் இஸ்ரேல் போன்ற நம்பகமான நண்பர்களிடையே வலுவான பாதுகாப்பு கூட்டாண்மை மிகவும் முக்கியமானது. இஸ்ரேல் ஸ்டார்ட் அப் நாடு என்று அழைக்கப்படுகிறது.
சமீபத்திய ஆண்டுகளில் எங்கள் இளைஞர்களின் புதுமை மற்றும் படைப்பாற்றலை மேம்படுத்த நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம். 2018இல் பிரதமர் நெதன்யாகும் நானும் இந்தியாவில் உள்ள ஐகிரியேட் தொழில்நுட்ப வணிக காப்பகத்தை திறந்து வைத்ததை நான் நினைவு கூர்கிறேன். அப்போதிருந்து அது இதுபோன்ற கிட்டத்தட்ட 900 ஸ்டார்ட் அப்ஸ்களுக்கு ஆதரவளித்துள்ளது. கடந்த வாரம் 100க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் கலந்து கொண்ட உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் ஜனநாயகமிக்க AI இம்பாக்ட் சமிட் மாநாட்டை நாங்கள் நடத்தினோம். எங்கள் லட்சியங்கள் இஸ்ரேலின் புதுமை சூழலுடன் இயல்பாகவே ஒத்துப்போகின்றன. குவாண்டம் டெக்னாலஜி, செமிகண்டக்டர்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற துறைகளில் பல ஒற்றுமைகளை நான் காண்கிறேன். நாங்கள் இஸ்ரேலுடன் இணைந்து எங்கள் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பை பயன்படுத்தி எல்லை தாண்டிய நிதி இணைப்புகளை உருவாக்கவும் பணியாற்றி வருகிறோம். மாண்புமிகு உறுப்பினர்களே, பாலைவனத்தில் இஸ்ரேல் செய்த விவசாயத்தை நாங்கள் எந்த அளவு பார்த்து வியந்தோம் என்பதை நான் குறிப்பிட்டேன். துல்லியமான நீர்ப்பாசனம் மற்றும் நீர் மேலாண்மையில் இஸ்ரேலிய நிபுணத்துவம் ஏற்கனவே இந்தியாவின் விவசாய நடைமுறைகளை மாற்றி அமைத்துள்ளது. நாங்கள் இந்தியா முழுவதும் 43 சென்டர்களை நிறுவியுள்ளோம். அவை 500 மில்லியனுக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்துள்ளன. லட்சக்கணக்கான விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் 100 மையங்களாக விரிவுபடுத்துவதற்கான ஒரு லட்சிய இலக்கை நாம் நிர்ணயிக்க வேண்டும். இந்தியா இஸ்ரேல் கூட்டணியின் மையப்புள்ளி நமது மக்களின் இடையிலான உறவுதான். 2006இல் நான் முதலில் இஸ்ரேல் வந்தபோது இஸ்ரேலில் ஒரு சில யோகா மையங்கள் மட்டுமே இருந்தன. இன்று யோகா கிட்டத்தட்ட ஒவ்வொரு பகுதியிலும் பயிற்சி செய்யப்படுவதாக தெரிகிறது. ஆயுர்வேதத்திலும் இஸ்ரேலின் ஆர்வம் அதிகரித்து வருவதாக எனக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய சமூகத்தின் ஆற்றலை காண இளம் இஸ்ரேலியர்களை இந்தியாவுக்கு வருமாறு அழைக்கிறேன். இந்திய நாடாளுமன்றம் இஸ்ரேலுக்காக ஒரு நாடாளுமன்ற நட்பு குழுவை அமைத்துள்ளதை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்களை எல்லாம் இந்தியாவுக்கு வருமாறு அழைக்கிறேன். நமது நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே மேலும் பல பரிமாற்றங்கள் நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். இஸ்ரேலில் உள்ள இந்திய பராமரிப்பாளர்களும் திறமையான தொழிலாளர்களும் இங்குள்ள குடும்பங்களுக்கும் சமூகத்திற்கும் பெரிதும் உதவுகிறார்கள் என்பது எனக்கு தெரியும். அக்டோபர் 7ஆம் தேதி உட்பட நெருக்கடி நிலைகளில் அவர்கள் துணிச்சலையும் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்தியுள்ளனர். அவர்களுக்கு என் பாராட்டுக்கள். Whoever saves one life saves the entire world என்ற யூத போதனை அவர்களின் சேவையின் வலிமையை பிரதிபலிக்கிறது. பல்வேறு துறைகளில் தொழிலாளர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் தொடர்ந்து பயணிக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். நாம் இருவரும் பண்டைய நாகரிகங்கள். நமது கலாச்சார மரபுகளும் தத்துவ ரீதியான ஒற்றுமைகளை வெளிப்படுத்துகின்றன. இஸ்ரேலின் திக்குன் ஓலம் என்ற கொள்கை உலகை குணப்படுத்துவது பற்றி கூறுகிறது. இந்தியாவின் வசுதைவ குடும்பகம் என்ற கொள்கை உலகத்தை ஒன்றுபடுத்துவது பற்றி பேசுகிறது. இரண்டு கொள்கைகளுமே எல்லைகளுக்கு அப்பால் தங்களின் பொறுப்பை நீட்டிக்கின்றன. அவை சமுதாயத்தை கருணை மற்றும் தார்மீக தைரியத்துடன் செயல்பட சொல்கின்றன. யூத மதம் ஹலகாவை வலியுறுத்துகிறது. சட்டம் மற்றும் நடைமுறை வழிமுறைகள் மூலம் அன்றாட வாழ்க்கையை வழிநடத்துகிறது. ஹிந்து மதம் தர்மத்தை குறித்து பேசுகிறது. கடமை மற்றும் சரியான செயலை வடிவமைக்கும் தார்மீக ஒழுங்கு பற்றி பேசுகிறது. நமது பண்டிகைகளிலும் ஒரு அழகான ஒற்றுமை உள்ளது. நீங்கள் மெழுகுவர்த்திகளின் சூடான ஒளியுடன் ஹானுக்கா பண்டிகையை கொண்டாடுகிறீர்கள். அதே காலகட்டத்தில் நாங்கள் விளக்குகளின் மென்மையான ஒளியுடன் தீபாவளியை கொண்டாடுகிறோம். விரைவில் இந்தியா மகிழ்ச்சியும் வண்ணங்களும் நிறைந்த ஹோலி பண்டிகையை கொண்டாடும். அதே நேரத்தில் இஸ்ரேலும் உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் புரிமை கொண்டாடுவார்கள். நாம் வரலாறால் வடிவமைக்கப்பட்ட ஜனநாயக நாடுகளாகவும் எதிர்காலத்தில் கவனம் செலுத்துபவர்களாகவும் இருக்கிறோம். நமது நட்பு நம் அனுபவங்கள் மற்றும் லட்சியங்களில் வேரூன்றியுள்ளது. நமது வலுவான நட்பு தேசிய நலன்களுக்கு மட்டுமல்ல, உலகளாவிய ஸ்திரத்தன்மைக்கும் வளத்துக்கும் பங்களிக்கிறது. நிச்சயமற்ற உலகில் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான நட்பு ஒரு வலிமையின் ஆதாரமாக இருப்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம். இஸ்ரேல் மக்கள் வாழ்க! ஜெய் ஹிந்த்! நன்றி. Jai Hind. Thank you.